உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா, யார் உங்களை எப்போ ஏமாற்றிட்டு போவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி உங்களோட கவலைகளையும் உங்களோட பலவீனங்களையும் யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா, அதை உங்களுக்கு எதிராகவே யார் எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்றது தெரியாது. உண்மையானவங்க யார், போலியானவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும். காலத்தை விட அதை நம்மளுக்கு யாராலையுமே புரிய வச்சிட முடியாது. உங்ககிட்ட இருந்து ஏதாவது தேவைப்படுறப்போ மட்டும் உங்களை தேடி வர்ற உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட இருந்து நீங்கள் எப்போவுமே தள்ளியே இருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. பழகிய மிருகங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை கூட சில மனுஷங்க கிட்ட இருக்காது. உலகத்தில் பல போலியான மனுஷங்க இருக்கிறதுனால நம்ம மற்றவங்க கிட்டேயுமே பார்த்து தான் பழகணும். போலியான உறவுகள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சியை பார்த்து எப்போவுமே பொறாமைப்படுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம தான் எப்போவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தங்களோட உணர்ச்சியோடு ஒருத்தங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க மனநோய்க்கு உட்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க எது சொன்னாலுமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக நம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே யாரையுமே நம்பாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தான் நெருக்கமானவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் வெற்றியை தேடி அலைஞ்சிட்ருக்கும்போது வீண் முயற்சி அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த வெற்றியை நீங்கள் கைப்பற்றினதுக்கப்புறம் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்க. உங்களை நீங்களே உங்களோட வாழ்க்கையில் செதுக்கி கொள்றதுக்கு பல பேரோட அவமானங்களும் ஒரு சில பேரோட துரோகங்களும் தான் உங்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கும். துரோகங்களையும் பார்த்திங்கன்னா அடிக்கடி நினச்சி பார்த்துட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நீங்கள் அடுத்து யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுக்கும். அதே மாதிரி சேமிப்பு அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அலட்சியமாக தான் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க. அப்படி சேமிப்பை நீங்கள் அலட்சியம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே செழிப்படைய முடியாது. தவறு செய்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயந்தான். அதே தவிர நம்ம திரும்ப நம்ம லைஃப் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு. மற்றவங்க உங்களை தூக்கி எறிகிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அடையாளத்தை பதிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை அப்படின்ற போர்க்களத்தில் நீங்கள் வெற்றி மாலை சூடுறதுக்கு உங்களுக்கு தேவை துணை கிடையாது, துணிச்சல் தான். உண்மை அப்படின்ற வெளிச்சம் வெளியில் தெரிகிறதுக்கு வர பார்த்திங்கன்னா எல்லாருமே உத்தமங்களாக மட்டும்தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. மரத்தில் பழங்கள் இருந்தால் தான் பறவைகள் கூட அதை தேடி வரும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் உயர்வு அப்படின்றது இருந்தால் தான் நம்மளை தேடி ஒரு சில உறவுகள் கூட வரும். அடிக்கடி நீங்கள் கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட கோபத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயுமே கோவமே படாமல் இருந்து பாருங்களேன், உங்களுக்கான மரியாதையே இல்லாமல் போயிடும். உங்களை மற்றவங்க வீழ்த்துறதுக்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற ஆயுதம் பார்த்திங்கன்னா உங்களோட மனசு தான். ஸோ உங்களோட மனசு உண்மையாகவே தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது. நம்ம உணர்வுகளோட ஒரு சில பேர் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணாதீங்க. உங்கள் மேலே தப்பே இல்லாட்டியும் தப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கோவப்படணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் கோவப்பட்டு கொந்தளிக்காமல் நீங்கள் சைலண்ட்டாகவே இருந்துட்டு போயிருங்க. அதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற செருப்படி மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ நாளும் நம்மளோட வார்த்தைக்கு ரியாக்ட் பண்ணவங்க இப்போ ரியாக்டே பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள ஒரு நிலமையில விட்டுருங்க. அப்போ தான் அவங்களோட பிடியிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அண்ட் உங்களோட உணர்ச்சிகளையும் உங்களோட மனசையும் புரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி ஹேட் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகியே வந்துடுங்க. அப்போ தான் உண்மையாகவே உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். நம்மளை வச்சு ரசிக்கிற அப்படியாப்பட்ட ஒரு உறவு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டீங்க. அவங்க எந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.